தமிழகம் எத்தனையோ முத்துகளை உருவாக்கி தந்திருக்கிறது. அந்த முத்துக்களும் பல முத்துகள் உருவாக காரணமாக இருக்கின்றன. அவர்களிலெல்லாம் ஒரு அரிய முத்துவாக உதித்தவன் முத்துக்குமார். முத்துக்குமார் இறந்து இத்தனை வருடம் கழித்து அவனுடைய 50வது ஆண்டை இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக கொண்டாடுவது என்பது தான் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட கவிஞன் என்பதற்கும் அடையாளமாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இதை முத்துக்குமாரை பற்றி சொல்லணும்னா, சற்று முன் ராமன் சொன்ன மாதிரி, பவா சொன்ன மாதிரி, என் வாழ்க்கையில் நான் ஒரு அறைக்குள் இருந்த அறைக்குள் இருந்த அப்படின்னு சொல்லுவோம். எனக்குள் பல வெளிச்சங்களை உருவாக்கிய பல உறவுகளை உருவாக்கி கொடுத்துள்ளது முத்துக்குமார் தான். என்னுடைய நண்பர்கள் ஏஎல் விஜய் முதற்கொண்டு, ராம் முதற்கொண்டு, பவா செல்லத்திரை முதற்கொண்டு, இங்க இருக்கும் லிங்குசாமி அவர்கள் முதற்கொண்டு பலரும் எனக்கு அறிமுகமாக அவன் தான் வழிகாட்டி. என்னை அறையில் இருந்த என்ன வெளியே கொண்டு வந்தவன் அவன் தான். அவன் பாடல் எழுதுவதற்கு முன்பாகவே என்னுடைய பால் சுகந்தி மனுஷன் அறைக்கு எப்பவும் சைக்கிள் வருவான். என்னுடைய அறையில நான் சாவிய மேலே வச்சுட்டு போயிடுவேன். அந்த அறைக்கு தான் அவன் ராம் மற்றும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு அந்த ரூமுக்கு அவனுடைய அறையா மாத்திடுவான். அவனுடைய அறையா மாத்தது இல்லாம அந்த மேன்ஷன் இருக்க அத்தனை பேருக்கும் எனக்கு தெரியாத நிறைய பேர்லாம் நண்பர்களா இருப்பாங்க. அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நட்பு என்றால் நான் பார்த்த மனிதர்களை எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நட்புக்காக, நட்பு என்ற வார்த்தைக்கு ஒரு சரியான உதாரணமாக, சரியான பெயராக இருக்கிற முத்துக்குமார். முத்துக்குமார் இன்னைக்கு பாட்டு எழுத போறாங்கன்னா, கோடம்பாக்கத்துல 5 அறைகள் சாப்பாடுக்கு தயாரா காத்திருக்கும். எந்த அறை வீட்டுல, எந்த அறையில, எந்த சமையல் அறை கப்புன்னு நெருப்பு தெரியாது. அவன் பாட்டு எழுதி முடிச்சுட்டு எங்க பணம் வாங்கினா அதுக்கப்புறம் அவனுடைய வண்டிக்கு தான் தெரியும் எந்த அறை. முத்துக்குமார் சீமானந்த அறைக்கு போவான், என்னுடைய அறைக்கு வருவான், வசந்தபாலன் அறைக்கு போவான். எந்த அறைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு, எந்த பாத்திரத்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னு தெரியாது. நேரா அங்க வருவான். அன்றைக்கு ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. சிவன் அங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, என்னுடைய அறையில ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அறையிலும் அவனுக்காக காத்திருந்த பல அவனால் வயிறு நிரம்பிய காலம் என்று ஒன்று இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவன் திருமணம் முன்னாடி தினசரி மதியானம் இந்த மாதிரி பல அறைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தவன். அவன் கவிஞர் மட்டுமல்ல, அவன் எழுத்தாளர் மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த மனிதன். அந்த மனிதன் தன்மை தான் இன்னைக்கு எல்லாரும் உருவாக்கும். அவரை ஒவ்வொரு நட்பு நான் பல நேரங்கள்ல பல இரவுகள்ல நான் உணர்ந்துருக்கேன். இப்படி ஒரு மனுஷன் நம்ம எழுதிட்டுங்க, இப்படி ஒரு மிகச்சிறந்த நட்பு எழுதிட்டுமே வேதனைப்பட்டிருக்கேன். அந்த வேதனைக்கெல்லாம் முத்தாய்ப்பா இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா நடந்து உருவாக்கப்பட்டிருக்கு. என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் ஒரு நண்பனா நான் உண்மையிலே மிகப்பெரிய நன்றியை கடவுளுக்கு எல்லோருக்கும் நான் இந்த விஷயத்தினை கொண்டு போய் இந்த விழாவை மிகச்சிறப்பான விழாவை ஒரு அரிதானவாக தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு முத்திரை வேற எந்த திரையுலகத்திலும் ஒரு நண்பனுக்காக ஒரு கவிஞனுக்காக இப்படி விழா நடக்கவே இல்லை என்பதற்கு முன்மாதிரியாக இந்த விழா நடக்க போகுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய பெருமை இருக்கு. எல்லாரும் இதை சிறப்பாக கொண்டு போன நிகழ்ச்சி. இது மனதை நெகிழ வைக்கும் ஒரு நிகழ்வு. ஒரு அருமையான எழுத்தாளர், ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, ஒரு அற்புதமான கவிஞன், அவரது நினைவை கொண்டாடுவதற்காக அவரது 50வது ஆண்டிலே, ஒரு பொன்விழா ஆண்டிலே அவருடைய படைப்பாற்றலை புகழும் விதமாக அவர் இல்லாத பொழுது, அவர் மறைந்த பிறகும் மறவாமல் அவர் விட்டு சென்ற கருத்து செறிவூட்டும் அற்புதமான கருத்து பெட்டகங்களை, அற்புதமான பாடல்களை வாழ்நாள் பூராவும் நினைவு கூறும் அளவிற்கு
அவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த படைப்பாற்றலை போற்றும் வண்ணமாக எடுக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும். மக்களிடத்திலே அவரது புகழ் மிக அற்புதமாக போய் சேர வேண்டும். இந்த நிகழ்வை அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்த இயக்குனர் திரு ஏஎல் விஜய் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை படைப்பாளிகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது. ஆனா அஜயன் பாலாவும் அவருடைய நண்பர் அவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அவர் ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்திருக்கிறார், ஒரு உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். அவன் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலன்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது. ஒரே ஒரு 2 முறை நான் சந்தித்திருக்கிறேன் ரொம்ப க்ளோஸா. அப்ப ஒரு மிக வேகமா பாடல்கள் எழுதி கொண்டிருக்கின்ற நேரம், அண்ணே அப்படின்னு, தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க. நான் ஒரு பாட்டை பத்தி சொன்னேன், இந்த ஆனந்த யாழை, இந்த பாடலை பத்தி மிக அற்புதமா இருந்தது தம்பின்னு. அவர் சொன்னார், அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்திருக்கிறேன். அண்ணே உங்க பாடல்கள்ல அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களே, கவிதைத்தனமாவோ ஒரு ஒரு கற்பனைத்தனம் கூட அதில் இல்லாம ஒரு வரிகளை அந்த மாதிரி எழுதணும்னே அப்படின்னு என்னையும் பாராட்டியவர் தான் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள். அவர் எளிமையை, நான் அவர் இருக்கும்போது நம்ம அவருடைய புகழை எல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் அவர் இல்லாதப்போ அவருடைய மறைவுக்கு பின்னால் எத்தனை இயக்குனர்கள், லிங்கு ஆகட்டும், குறிப்பா ஏஎல் விஜய்க்கு ஒரு கையே போன மாதிரி அவங்க பாடல்கள் எல்லாம், படங்கள் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள். அந்த கதையோட, அதாவது கதையோட்டத்தோட எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்ப இல்லை. இப்ப ஏதோ டியூனு ஏதோ ஒன்று வார்த்தையை போட்டு ஃபில்லப் பண்ணி ஒரு சத்தத்தை போட்டு அதையும் ஹிட் பண்ணிடுறாங்க. ஆனா ரத்தத்தோடும் நரம்போடும் உணர்வோடும் இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு எழுத்தும் அவரை மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய வரிகளை எல்லாம் தந்து போனவர் தான் கவிஞர் திரு முத்துக்குமார் அவர்கள். நான் முத்துக்குமாரனுடைய வரிகள் என்றுமே வீழ்வதில்லை, அவர் என்றுமே நம்மை விட்டு மறைவதில்லை. அந்த யதார்த்த கவிஞனை நான் பாராட்டும் விழாவை மிகச்சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். அதில் என்னையும் ஒரு அங்கமாக இணைத்துக் கொண்ட உங்களுக்கும், இதை அற்புதமாக ஏசிடிசி ஈவென்ட்ஸ் கம்பெனிக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு நான் இணைந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தேரடி வீதியில் தேவதை வந்தா அந்த பாடல் தான் முதல்ல எனக்காக எழுதின பாட்டு முத்துக்குமார். என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாடல் மட்டும் இல்ல, விஜய்க்கு எழுதிட்டு வந்தா எழுதி முடிச்ச உடனே எனக்கு முதல்ல போன் பண்ணுவார், எனக்கு இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கேன்னு சொல்லி. ரொம்ப நாளா ஒரு பாதி கதவு நான் அந்த வரியை அந்த கவிதையை வச்சுக்கிட்டு இது யாரு கொடுக்கறது மிக அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு. கரெக்டா ஏஎல் விஜய் படத்துல அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது. அது மாதிரி எப்பயுமே முத்துக்குமார் நினைக்கும் போது எனக்கு ஒரு வரி அவ்வளவு அழகா பிடிக்கும். அது விஜய் படத்துல தான், பறவை பறந்த பின்பும் கிளையின் நடனம் முடியவில்லைன்னு. அந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ அவன் பறவை மாதிரிதான் நிக்க மாட்டபடி நின்று அப்படியே ஒரு மாதிரி ஒரு சிறகடிப்பு இருக்கும் அந்த பேச்சுல, அந்த பரபரப்புல. ஒரு டயத்துக்கு பிறகுலாம் என்னன்னா நோட்டு பேனா வச்சு எழுதுறது இல்ல, சொல்றதுக்கு அளவுக்கு அப்படி சொல்றதுதான். சங்கசாரா இருந்தாலும் சரிதான், எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேரை பேப்பர் எடுத்து வச்சுக்கணும், நம்ம சின்சைட்ல இருந்து யாரோ ஒருத்தர் பேர் வச்சுக்கணும். சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும்.
ஒரு கார் டிராவல் போய் ஆம்பூர் அந்த ஸ்டார் பிரியாணி வரைக்கும் போற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சிருவார், கார்லயே எழுதி முடிச்சிருவாங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன். வெயில் படத்துல, செல்வராகவன் காம்பினேஷன்ல, அப்புறம் நம்ம ராம் படத்துல, அப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும், அதாவது ஒரு சில லிரிக் ரைட்டர் வந்து ஒரு சிலர் வந்து எல்லாரோடையும் அப்படி ஒரு இணக்கமா இருக்க மாட்டாங்க. ஏ ரகுமான்ல இருந்து ஆரம்பிச்சு யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ், எல்லா ஆரி ஜெயராஜ், எல்லா மியூசிக் டைரக்டருடைய பெஸ்ட் ஒரு லிரிக் ரைட்டரா ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தார். ஒரு வருஷத்துல தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி 180 பாடல், அந்த அளவுக்கு ஒரு 6-7 வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அதை வந்து அவ்வளவு தூரம் எழுதின ஒருத்தர். எங்க கம்போசிங்ல வந்து என்னன்னா, எந்த தயக்கம் பயம் ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன நினைப்பாங்க அதை பத்தி யோசிக்காம யுவன் சங்கர் ராஜா சாருடைய டியூனை அவன் மாத்தி விட்டுருவாங்க. சார் இப்படி 2 போட்டுக்கலாம், கால்கள் நாளாச்சு, கைகள் எட்டாச்சு, என்னாச்சு ஏதாச்சு, அப்படியே ஃப்ளோல சொல்லுவார். சார் ஒரு லாங் ஒண்ணு போடலாமா சார், குட்டி குட்டியா ஒண்ணு போடலாம், டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தாலும் உங்களுக்கு எனர்ஜி வரும். அவ்வளவு மோர் பாசிட்டிவ். ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் வந்து அவனுடைய கவிதை, தூர் கவிதை வந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. படைப்பாளி சங்க சார்பா பிரச்சனை வந்தப்போ பாலுமேந்திர சார் தான் அந்த கவிதை சொல்றாரு. எல்லாருக்கும் யாரு அந்த முத்துக்குமார்னா யாரு அப்படி சொல்லி எல்லாம் அப்படி பாக்குற அளவுக்கு சுஜாதா அதுக்கு பிறகு அவனுடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் வந்து அது இந்த விழா உண்மையிலேயே ஒரு அந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்த கொஞ்ச நாள்லயே அந்த விழாவை தொடங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சோம். செல்வமணி சார் வந்து ரொம்ப முக்கியமா அதில் இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணும்போது சரியா நடக்கல. விஜய் வந்து பொறுப்பு கரெக்டா விஜய் கையில் வந்திருக்கு. நான் வந்து விஜய் வந்து சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நான் கண்ணில் பார்த்தேன். எந்த விழாவா இருந்தாலுமே என்னன்னா எவ்வளவு பரபரப்பா இருந்தாலுமே ரொம்ப கூலா, ரொம்ப அழகா, மிக சரியா திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்கிட்ட இருக்கு. தனஞ்சய் சார் இருக்காங்க, செல்வமணி சார், அறிவுதேவகுமார் சார், நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம், யாரை பார்க்கலாம். எல்லாரும் தொடர்புல போயிட்டு இந்த விழாவை மிக சிறப்பா, ஏன்னா குடும்பத்தை அப்படி நேசிக்கிற ஒருத்தர் முத்துக்குமார் பாபா சொன்ன மாதிரி அவங்களுக்காக எல்லாரும் வர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. மிக சிறப்பா செய்வோம். உங்களுடைய ஆதரவு, உங்க அன்பு எல்லாமே இருக்கு. இது நம்ம நண்பனுக்காக என்னுடைய கம்போசிங் மலேசியால முடிஞ்ச பிறகு அதே மலேசியால போயிட்டு சாங் போட்டு நம்ம இங்கதான் சார் கம்போஸ் பண்ணோம், ஹிட் ஆனது பிறகு அதே ரோட்ல கேட்கணும் சார் சொல்லிட்டு, நம்ப மாட்டீங்க, ரேடியோல அங்க இருக்கிற ரேடியோல சாங் போட்டா ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும், அடுத்த கொஞ்ச நேரம் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு. என்ன எந்த பாட்டு பார்த்தாலும் வந்து உன்னுடைய பாட்டா இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுதின ஒரு கவிஞன். தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது. இந்த ஒரு நீண்ட கவிதையில இந்த கவிதை அப்படி முடியும். நம்மளை எல்லாம் விட்டுட்டு வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்கிறேன். எப்போதும் அவங்களோட நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நானே இருந்து செய்வேன்னு இங்க சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் ஏசிடிசி அவங்க டீமுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஹேமந்த் டைரக்டர் அண்ட் ஜாயின்ட் டைரக்டர் சரண், அவங்க 2 பேரும் தான் இந்த விழா பெருசாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த ஈவெண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பாக. இது வந்து நான் 2016 போகிறோம்னு நினைக்கிறேன். 2016 ஆகஸ்ட் 14 அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி நாங்கள் பர்சனலாக எல்லாம் சந்தித்தோம். அந்த தருணம் அப்போது எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. ஒரு 2 நாள் கழிச்சு செல்வமணி சார் எல்லாரையும் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க, டைரக்டர் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க எல்லாரும் போயிருந்தோம். சார் உடனே ஒரு விழா எடுக்கணும் முத்துக்குமார் சாருக்கு அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணதே முதல்ல செல்வமணி சார் தான். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போகணும். இது ஒரு விதை போட்டதே செல்வமணி சார் தான். அந்த மீட்டிங்கில் லிங்கசாமி சார் எல்லாருமே இருந்தோம். அன்னைக்கே நடக்க வேண்டிய விழா இது ஒரு சில காரணங்களால தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு. இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன். இது தனிப்பட்ட ஒரு எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது, எல்லாரோடையும் தொடர்பு இருக்கு அவருக்கு.
பட் இண்டஸ்ட்ரி விழா அது. இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நான் இப்போ சொன்ன ஃபோன் தான் பண்ண லிங்குசாமி சார் இருக்கலாம். அவங்க வந்து இது எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி தனஜயன் சார் இருக்கட்டும், சரி செல்வமணி சார், உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறோம். இப்போ அஜயன் பாலா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக பவச்சலதுரை சார்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். பட் உடனே கேட்டோன்னே எல்லாருமே வந்து இதில் குறிப்பாக சொல்லணும்னா யுவன் சார், ஜிவி பிரகாஷ் சார், ஆதித்யராஜ் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார், இந்த மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம் இந்த ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க. இதில் என்ன தெரிஞ்சது அப்படின்னா யாருமே அவரை மறக்கலை, எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க. அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சது. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது. அது கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. இது ஒரு செலிப்ரேஷன் தான். நம்ம மார்னிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன். அவரோட அந்த வரிகளை, அவரோட இலக்கியம் சைடாகவும் சரி, சினிமா துறை சம்பந்தமாகவும் சரி, ரெண்டு சைட்லையுமே அதை நம்ம கொண்டாடணும். தனஞ்சயன் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஏசிடிசி டீம் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ். அண்ட் குடும்பமாகவும் சேர்ந்து பெரிய வெற்றியாக மீடியா மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை பெரிய வெற்றியாக அமையணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். முத்துக்குமார் எல்லாருக்கும் வந்து பாடலாசிரியரா இல்லை கவிஞரா பல்வேறு உருவங்களுக்கு தெரியும். எனக்கு முத்துக்குமார் வந்து அவர் எல்லாருக்கும் தெரிவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அவர் வந்து என்னோட அண்ணனோட நெருங்கிய நண்பர். என்னுடைய பெரியப்பாவோட மகன் வந்து அவரோட நெருங்கிய நண்பர். ஒரு வகையில வந்து என்னோட அண்ணன் தான் வந்து என்னை வந்து இந்த கலைத்துறையில முதல்ல வந்து நாங்க பள்ளியில படிக்கும்போது 6வது 7வது படிக்கும் போதே வந்து நாங்க வந்து ஒரு மாத இதழ் ஒன்று நடத்தோம். அதாவது கையெழுத்து பிரதியா வந்து மாதம் பாலம் ஒரு பத்திரிகை நடத்தும். எங்க அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர், நான் வந்து அதுக்கு துணை ஆசிரியர். துணை ஆசிரியர்னா வந்து அவர் எழுதி கொடுக்கணும். வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தா இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அது மாற்றி கொடுக்கணும். அப்போ நான் வந்து துணை ஆசிரியர்னு போட்டாதான் அந்த வேலையை நான் செய்வேன்னு எங்க அண்ணா வந்து என்னை துணை ஆசிரியர்னு போட்டு அது பாலம்னு ஒரு நான் 6வது வயசு படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் அந்த பாலம் பத்திரிகைக்கு நான் துணை ஆசிரியர். அப்போ என்னோட நான் இந்த கதை படிக்கிறதுல லைப்ரரி கொண்டு போவதில் அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்னை கூட்டு போவார். அவர் இந்த சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையான்னு தெரியல. அவர் வந்து அதை அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார். நான் சென்னைக்கு வந்து இயக்குனராகி தயாரிப்பாளராகி இந்த விஜயராஜூரில் என்னோட ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து இவர் கூப்பிட்டு வருவார். காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இவர் முத்துக்குமார் வந்து என்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கூப்பிட்டு வருவார். அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுல அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து பாடலாசிரியராக அதுக்காக வரல, வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார். ஏதாவது உதவி பண்ணுறதா நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன்னா இல்லை சொன்னார், அவர் வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேர் சேவ் பண்ணியிருப்பாங்க, அவரும் அதை சேவ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட வந்தார், அண்ணே நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில். அப்படியேப்பா ரொம்ப நல்லது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க நான் முத்துக்குமார் அப்படின்னு. அப்போ பிரபலியமாயிட்டார். பிரபலியமான பிறகு நான் சந்திச்சேன், என்ன முத்து ஊருக்கெல்லாம் பாட்டு எழுதல, எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாதானே. அப்ப அவர் சொன்னாரு, அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குண்ணே. என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு. இல்ல நான் பார்க்கும்போது நீங்க வந்து வேற மாதிரி இருந்தீங்க, உங்க ஆபீஸ்லயே இருந்தேன். அப்போ வந்து உங்க பார்த்தா எனக்கு வந்து பாட்டு வரமாட்டேங்குது. அதனால வந்து அவர் வந்து அந்த இதோடு. ஆனா நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் வந்து ஒரு ஞானக்கு இருக்கணும். இவர் சொன்னார் இல்லையா நம்ம லிங்குசாமி, ஒரு கட்டத்துல வந்து அவன் பேசுறதே வந்து கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாவோ அது போல வந்து ஒரு சாபமோ என்னவோ. யாருன்னா குறைந்த வயதுல இருந்துட்டாங்களோ அவங்களும் மிகப்பெரிய கவிஞராக இருக்காங்க. அது பட்டுக்கோட்டையா இருக்கட்டும், பாரதியாரா இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய நாள் வாழ்ந்தவங்க நான் குறை சொல்ல எடுத்துக்காதீங்க, அவங்க கவிஞர்கள் இருந்திருக்காங்க. ஆனா இவன் வந்து என்னன்னா அந்த உச்சம் வந்து எனக்கு அவனை பார்த்தா அவர் பார்த்தா ஷாக்கா இருக்கும். எது பேசினாலும் வந்து அது வந்து ஒரு அந்த வரியில வந்து ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய விதைகளும் அதுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கும். ரொம்ப நீங்க சாதாரண யோசிச்சு பாருங்களேன். அம்மாவை பத்தி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கு. ஆனா
தெய்வம் தோற்று போகும் தந்தையின் பாசத்துக்கு முன்னாடின்னு ஒரு வரிய அவன் சொன்ன பிறகுதான் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது. அப்பா அவ்வளவு அன்பானவருங்கிற வந்து எல்லாரும் உணர்வோம். ஆனா எப்ப உணர்வோம்னா அப்பா மறைந்த பிறகு உணர்வோம். எல்லா மகனும் உணர்வாங்க. அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளோட தெய்வம். ஆனா வாழ்றவங்களுக்கே வந்து வாழும் போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து முத்துக்குமார் தான். ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கலாம். ஆனா மக்கள் மனதுல சாதாரணமா அது போய் சேர்ந்தக்கூடிய மிகச்சிறந்த மனிதனா அவன் முத்துக்குமார். அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா அந்த தமிழ் உணர்வு வந்து நிறைய, தமிழை வைத்து வாழ்ந்தவர் கோடி. ஆனா தமிழ் அவன் வந்து பாவம் நம்ம அஜய் சொன்ன மாதிரி பணம் நிறைய கூச்சம். முத்துக்குமாருக்கு வந்து 2 வகையான கூச்சம். ஒண்ணு அவரை புகழ்ந்தா கூச்சம், முத்து பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அண்ணே அப்படின்னு கூச்சப்படுவார். இன்னொன்னு எழுதின கம்பெனில சம்பளம் கருத்து கூச்சம். இதுதான் அவரோட கேரி. எங்கேயுமே வந்து அவன் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனிலும் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வானெல்லாம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா அப்படி எல்லாம் மாத்திக்கிட்டேன், அப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் ஏன் வந்து மிகப்பெரிய வடுவை எப்படி ஏற்படுத்தினான்னா, அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தின் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தது. அவ்வளவு ஏழ்மையில இல்ல அவ்வளவு சராசரியான ஒரு மனிதர் வாழற்ற இடமா தான் இருந்தது. இவ்வளவு பெரிய கவிதைகளை எழுதின வந்து நிச்சயமா நான் நினைச்சேன் ஒரு பெரிய வீட்டுல இருப்பான் அப்படிதான் நான் நினைச்சேன். அவன் மரணத்துக்கு தான் நான் அவன் வீட்டுக்கு போறேன். அப்பயும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கில்ட்டி வந்தது. என்னடா நம்ம ஊருக்காரன் நம்மளோட பழகினவன் இது இவ்வளவு இதுவாக ஏதாவது ஒரு வகையில வந்து நம்ம ஒரு நினைவே போட்டணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சகோதரனோ நம்மளோட நண்பனோ இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்துல நாளைக்கு முத்துக்குமாரோட ஃபேமிலின்னு சொல்லும் போது அந்த கவிதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ எவ்வளவு வேல்யூ இருக்கோ அது அந்த குடும்பத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்து நான் உடனே ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம். அன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்படங்களோட மொத்த இயக்குனர் வந்துட்டாங்க. அவ்வளோ படம் பாட்டு எழுதினாங்களோ பாட்டு எழுதியோ ஒர்க் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை. எங்களுடைய இயக்குனர் சங்க அலுவலகம் வந்து அப்படி நிரம்பி விடுச்சு. ஏற்கனவே 100 to 150 இயக்குநர்கள் ரவுண்ட்ல உட்காந்து என்ன பண்ணலாம் உடனே பண்ணலாம். சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா உணர்ச்சி வந்து திசை திருப்பி. அப்ப அந்த நிகழ்ச்சி வந்து அவரோட சகோதரர் வந்து பேசிட்டே இருக்கும்போது நம்ம சொன்னோம் இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டார், அல்ல அப்படிலாம் நீங்க எல்லாம் உங்களுக்கு காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் மற்ற இயக்குநர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஏதோ வந்து அதனால நம்ம எடுத்து பணத்துக்காக அதை பண்ற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து அப்படியே கரைஞ்சி போச்சு. ஆனா மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா சிலதெல்லாம் வந்து அந்த இமோஷனல் அந்த நேரத்தில் இருக்கும். அவங்களோட மரணம் வந்து நம்மளுடைய பாதிக்கிற வரைக்கும் இருந்துட்டு இருக்கும். அது காளான் செடி மாதிரி இன்னைக்கு முளைக்கும் நாளைக்கு இறந்து போயிடும். ஆனா இவன் வந்து மனசுக்கு 10 வருஷம் ஆன பிறகு கூட இன்னைக்கு வந்து முத்துக்குமாருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லும் போது தமிழ் திரைப்படத்தில் இருக்க அனைத்து மியூசிக் டைரக்டர்களும் அனைத்து இயக்குநர்களும் அவங்களாம் ஒண்ணு சேர்ந்து நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம்னு சொல்றதே அவனோட வெற்றி. அதுதான் முத்துக்குமார். அந்த அவனோட எழுத்துக்கும் அவனோட நடத்தைக்கும் அவனோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கும் வந்து முத்துக்குமாரோட வெற்றியே இதுதான். அது மட்டும் இல்லாம தமிழ் ஆர்வலர் தமிழ் இனத்துக்காக ஈழ போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள் அவருக்கு அதுல டிராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள் அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ அது மாதிரி மட்டும் இல்லாம ஈழத்தமிழ் போராட்டத்துல கலந்துகிட்ட நிறைய பேருக்கு வந்து பண உதவியும் பொருள் உதவியும் மாறலான உதவியும் வேற என்ன மாதிரிலாம் உதவியெல்லாம் பண்ண முடியும் அதுவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பண்ணதுல மிகச்சிறந்த மனிதன் வந்து அந்த வகையில எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி கடன் தான். முத்துக்குமாருக்கு நாங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பா செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன். அவருக்காக நாங்க எதுவும் பண்ணல. நாங்கள் பட்ட கடனுக்கான நன்றி கடன் நாங்கள் திருப்பி செலுத்தணும் தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில ஏசிடிசிக்கு வந்து எங்களுடைய திரைப்படத்துறை சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்க நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை பண்ணிருக்கீங்க. ரகுமான் சார்ல இருந்து டிஎஸ்பி நிறைய பண்ணிருக்கீங்க. ஆனா ஒரு படைப்பாளி ஒரு கவிஞருக்கு பண்றது இதுதான் ஒரு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சரித்திரத்துல இது மிகப்பெரிய புள்ளியா இருக்கும். நிச்சயமா நீங்க கவலைப்படாதீங்க. மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியா இருக்கும். அதுக்கு தென்னிந்திய திரைப்படத்தோட சம்மேளன சார்பில் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு என்னென்னலாம் உதவி தேவைப்படுதோ அதையெல்லாம் உதவியாக இல்லாம எங்களுடைய கடனாக செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி YMCA வந்து ஜூலை 19 நடக்க இருக்கு. அனைத்து மியூசிக் டைரக்டரும் அனைத்து நேரு இண்டஸ்ட்ரி நடக்க இருக்கு. இதுல வந்து தமிழ் திரைப்படத்துறையில் இருக்க அனைத்து இயக்குநர்களும் அனைத்து இசையமைப்பாளர்களும் அனைத்து பாடல்களும் கலந்து கொண்டிருக்காங்க. இது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில
இந்த நிகழ்ச்சி முத்துக்குமாருக்காக நடக்கிற நிகழ்ச்சி. எப்படி முத்துக்குமார் கவிஞர்கள ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாவோ இல்ல மிகப்பெரிய ஒரு தலைமகனாவோ இருக்காரோ, அது மாதிரி இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகள்ல இல்ல நடைபெறப்போகின்ற கலை நிகழ்ச்சிகள்ல இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதுதான் நாங்க பண்ற நன்றி கடன். நிச்சயமா நீங்க அனைவரும் ஒரு ஒத்துழைக்க வேண்டும், எங்க நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் திரைப்பட டைரக்டர்ஸ் அண்ட் சங்க தலைவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க். அண்ட் இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல விஜய் சார் எங்களை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறச்ச இது ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இவரை பற்றி இந்த மாதிரி ஒரு விழா பண்ணணும்னு சொன்னனே, இதில் மொத்தம் 9 மியூசிக் டைரக்டர்ஸ் இவருக்காக அந்த ஒரு நல்ல மனிதருக்காக நாங்கள் பாடுறோன்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறனே சொன்னதுக்காக அந்த 9 மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் வி தேங்க் தம். இதை இன்னும் பெருசாக இதான் முதல்ல இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் 9 மியூசிக் டைரக்டர் சேர்ந்து பண்ணுற ஒரு கான்செப்ட், அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணுறோம். இந்த இதுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டும் வேணும். அண்ட் இதை எங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணி தந்ததுக்கு தேங்க்யூ. உங்களோட ஒத்துழைப்பு தான் இவ்வளோ பெரிய ஒரு விழாவை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம். பேரவையின் தலைவர், செக்ரட்டரி அண்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லா பிஆர்ஓகளுக்கும் பேரிட்டு சொன்னால் ஒரு 50 பேர் இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய சப்போர்ட்னால தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட விழாவை நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அதே அளவு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. எல்லா பிஆர்ஓக்களும் சேர்ந்து இந்த விழா மிக சிறப்பாக அமையத்துக்கு எல்லா ஆர்டிஸ்டையும் டெக்னீஷியன்ஸையும் உள்ள அந்த விழாவுக்கு கொண்டு மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு உங்களுக்கு கேட்டுக்கிறோம். ஊடக நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இது மக்கள் மத்தியில் போய் சேரணும். கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அது நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் 19 ஜூலை நடக்கிற விழாவில் ஒரு 8000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மிகச்சிறந்த விழா, எப்படி செல்வமணி சார் சொன்னாரோ, ஒரு நன்றி கடன் விழா அவ்வளவு சிறப்பாக அமையணும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த விழாவுடைய அறிமுகம், அதாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் இந்த பிரஸ் மீட். இதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அவங்க எல்லோருமே இந்த விழாவில் நாங்கள் வரணும், அட்டன் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவைப்படுது. அதனாலதான் இந்த விழா வச்சிருக்கோம். நீங்க எல்லோருமே சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.